ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மே 6 செவ்வாய்க்கிழமை. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று பாடுகிறார். சிவபுராணத்தை சிந்தை குளிர ஓதுவோர் சிந்தையுள் சிவனை தரிசிப்பது திண்ணம். சிவபக்தர்கள் முதலில் சிந்தையுள் சிவனை தரிசிக்க வேண்டும். அவனை அங்கு இருத்தல் வேண்டும். நாம் நிறுத்துவது எப்படி முடியும்? அவன் ஈசன், நான் நீசன். அது முடியும் காரியமா என்று கேட்கலாம். பகவான் ரமணர் பதில் கூறுகிறார், அடிப்படையில் சீவனும் சிவனும் ஒன்றே. சீவனுடைய உபாதி அவனை சிவனிடமிருந்து வேறுபடுத்துகிறது. சீவபோதம் நீங்கினால் சித்தத்தில் சிவன் குடிகொண்டுள்ளதை உணர்வாய் என்று உபதேசிக்கிறார். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. இது பகவானின் உபதேச உந்தியார் பாடல். திருமூல நாயனாரும் இக்கருத்தை வலியுறுத்துகிறார். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிலர். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே. சீவன் சீவபோதத்தில் இருப்பதால் தன்னுள் இருக்கும் சிவனை அறியவில்லை. சீவன் பார்வை புறவசம் இருப்பதால் சிவன் காணப்படவில்லை. பார்வை அகத்தே திரும்பினால் பார்க்கும் சீவன் சிவனாகவே மாறியிருப்பான். ஏனெனில் அகத்தே சிந்தையுள் சீவன் சிவன் என இரண்டில்லை. சிவனுக்கு வேறு இல்லமில்லை. சீவர்களின் உள்ளமே அவன் இல்லம். அவனுக்கு வேறு இல்லம் உண்டா சொல்லுங்கள் என்று வினவுகிறார் திருமூலர். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை. அவனுக்கும் வேறு இல்லம் உண்டா அறியின். அவனுக்கு இவன் இல்லம் என்று அறிந்தும் அவனை புறம் என்று அரற்றுகின்றாரே. சிவனுக்கு நம் உள்ளம் தவிர்த்து வேறு இல்லம் இல்லை. இருந்தும் சிவன் புறத்தான் என்று பிதற்றுகின்றார்களே என்று ஆதங்கப்படுகிறார் திருமூலர். பகவான் ரமணர் உபதேச உந்தியாரில் அடிப்படையில் சீவன் அகண்ட சச்சித்தானந்த சுரூபம் என்று உபதேசிக்கிறார். சீவனை உள்ளே தேடிக்கொண்டே போனால் முடிவில்லாமல் அவன் சுரூபம் அகண்ட பிரம்மஸ்வரூபமாய் விரியும். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி செல்லும் ஒருவன் அந்த கம்பெனியே அவனுடையதான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அதுபோலத்தான் சீவனே சிவஸ்வரூபம் என்று உணர்வது. மணிவாசக பெருமானின் அடுத்த வரிகள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று வருகிறது. நாமோ நம் முன்னோர்களோ கொஞ்சம் தர்ம காரியங்கள் பண்ணி இறைவன் அருள் பார்வை நம்மேல் விழுமானால் அப்போது அவன் தாளை வணங்கும் பாக்கியம் கிட்டும். ஒருவர் மற்றவரை அதிகாரம் செய்வது சுலபம். ஆனால் மற்றவரிடம் அன்பு பாராட்டி பணிந்து செல்வது இயலாத காரியம். அதுவும் நமக்கு கீழே உள்ளவர்களிடம். அவன் அருளின்றி அவன் தாள் வணங்க முடியாது. இயற்கையிலேயே சீவன் ஆணவ மரத்தால் மறைக்கப்பட்டுள்ளான். ஆணவம் அதிகாரம் செய்யுமே அன்றி அடங்கி செல்லாது. இறைவனுளால் ஆணவம் நீக்கப்பட்டாலன்றி நம் சிரம் பணியாது. பதியே பசுவின் ஆணவ மலத்தை நீக்க இயலும் என்று கூறுகிறது சைவ சித்தாந்தம். பணிவு அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று பாடுகிறார் மணிவாசகர். நினைந்து நினைந்து உருகி உருகி கண்ணீர் மல்க வேண்டினால் அவன் அருள் சித்திக்கும். எதற்கே? அவன் தாள் வணங்கி மகிழ. இறைவன் தாள் வணங்குவது மகிழ்ச்சி. அதையே அடுத்த வரிகளில் பாடுகிறார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்று. நம் சுய புராணம் பாடினால் சிந்தை சிதையும். சிவபுராணம் பாடினால் சிந்தை மகிழும். பிறப்பருக்கும் புராணம் சிவபுராணம். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.